பிரியாணி செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம. இன்னைக்கு ஒரு புட்டி தேங்காய் உருட்டி விளையாடும் தேங்காய் எடுத்து மண்டையில் அடிங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. பிரியாணிக்கு முதல்ல நல்ல பாடி ஆரம்பி. வாரத்தில் மச்சான் 7 நாளுடா, ஜனனி அக்காவுக்கு மச்சான் பிறந்த நாளுடா, வீட்டுக்குள்ள நாங்கள் பிரியாணி செய்கிறோம். ஐயோ மறந்து போச்சு. கொத்தமல்லி ஏன் இப்போ வீட்டில் 1000. விஜய் பாட்டு ஒரு பாட்டு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஊருக்குள்ள சொல்லுறாங்க அபி ஒரு தருதலை. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? வடகம் வைக்கிற பொண்ணை சொன்னானா அபி அவன் காதல சொன்னது கேட்கலையா இன்னும் உன் காதல. அபியோட பழகிறத உன் அப்பா இன்னும் பார்க்கல, பார்த்தாலே பற்றிக்கிறோம் நெருப்பு. அபி உனக்காண்டி வீட்டில் இருக்கு 2 சோடி செருப்பு. இப்போ இது ஆஞ்சா சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா? விறகு புறக்கம் நடந்து அப்புறம் அடுப்பு எடுத்து வைக்கணும், அப்புறம் மேலே ஏறி சட்டி எடுக்கணும். சரி சரி வேலையை பாரு. இவ்வளோ வேலை இருக்குது. இப்போ எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? இப்போ அங்கே வர அப்பளத்தை பொறிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கு மம்மி. அதெல்லாம் யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. தெரியாது. மம்மி அப்பளம் பொறிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. கேட்டால் வந்து கெட்டு போகாதான் அப்பளம், பதத்து போயிரு மம்மிங்கிறான். ஆஹா ஆமாம் மறந்துட்டேன்ப்பானா அப்படின்னு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நூடுல்ஸ் அன்னைக்கு அண்ணன் கேட்டுச்சு, மை டியர் சன் நூடுல்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன் மை டியர் சன். மம்மி அண்ணன் வந்து வாயில் எடுத்து வச்சுட்டு கடுப்பாயிருச்சு. அண்ணன் டென்ஷன் ஆயிடுச்சு ஃபுல்லாக. அதுக்கு பழைய வீட்டில் நான் இருந்தேன், எது திட்டலை வந்து சாப்பிட்டா டீல் பண்ணிட்டு போயிடுச்சு. மம்மி ஆயிடுச்சு அன்னைக்கு திரேன் நூடுல்ஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஐயோ பேச்சுவார்த்தையிலே புதினா எல்லாம் பிச்சுங்கிட்டு போட்டேன் மம்மி காம்பெல்லாம். அடுப்பு ரெடி தெரியுது, நீ மூடு. பிரியாணி செய்ய போகிறோம் இன்னைக்கு நம்ம. ஃபஸ்ட்டு கற்பூரத்தை வச்சு அடுப்பை வச்சுட்டு பற்ற வைக்க போகிறோம். தீப்பெட்டி பார்த்து போச்சு. இது ஒரு தீப்பெட்டின்னு அக்கா கொடுத்துருக்கு. இதில் வேறு இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஒரு குச்சி இருந்தாலும் அது நன்றாக பற்ற வைக்கப்படும். அடுத்து இது பன்னாடை. இது பன்னாடை. அதுக்கப்புறம் இது பன்னாடையை வைக்கணும். பன்னாடை வைத்த பிறகு கொஞ்சம் பூராஞ்சி வைக்க வேண்டும். பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். ஓ குரலி வித்தையா? நம்ம வயலில் விளைஞ்ச சீரக சம்பா அரிசி, ரசாயனம் போடாதது சீரக சம்பா. நம்ம மட்ஃபீல்டோட நெய், சுத்தமான பசு நெய். கரண்டி எல்லாம் இருக்கு. என்ன கண்ணகரன்னு தெரியுறீங்க? கல்லுப்பு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு போட்டு தான் போடணும். எப்படி இருக்குன்னு தெரியல. அரைச்ச இஞ்சி பூண்டு சாந்து, தலை கிண்டி விடுங்க. சுனாப்பா அடுப்பை உள்ள தள்ளு. சுனாப்பா நான் சரியில்லை, ஒழுங்கா அடுப்பு எரிக்கிறாரு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா,
இஞ்சி விடு. வீட்டில் அரைச்ச சுத்தமான மிளகாத்தூள் போடுங்க. இன்னொரு 3. வீட்டில் அரைச்ச சுத்தமான மல்லித்தூள், பசுமாட்டுலேருந்து கறந்த சுத்தமான தயிர், சூனாப்பானா முட்டாப்பையில அபி மெண்டலு. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே பிரியாணி பண்ணான்னா தோளில் கை போட்டு நிற்கிறான் லட்சணத்தில். அவ்வளோதான். இதோ நீங்கள் ஆவலும் எதிர்பார்த்த தக்காளி சாதம். சட்டியை கவுச்சுன்னா உனக்கு தக்காளி சாதம் தான். பக்கத்து வீட்டு மரத்தில் பிடுங்கன்னா எலுமிச்சம்பழம். குக்கரில் வேக வச்ச சுத்தமான நாட்டு ஆடு. எந்த நாட்டு ஆடுப்பா? நம்ம தமிழ்நாட்டு ஆடு. சுனாப்பானா குடிநீர் எடுத்துக்க. இதை வாங்குறான். எல்லாம் ஆட்டுக்கறி. சுனாப்பானா நல்லா கிண்டு. 3 படி அரிசிக்கு 6 படி தண்ணி. என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? ஊது சுனாப்பானா. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும். சுத்தமான பசு நெய்.